இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். யூஸ்னா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே, என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? குறுக்கு இந்த கௌசிக் பேப்பர் வீடியோ பாட்டிக்கு தெரியாம போதா வச்சிருக்கீங்களா? கூப்பிடுங்க. எப்போ வெடிக்கும் அது? புகையா? ஓ, ஓபன் பண்ணோம். போட்டோ எடுங்க. இதுக்குதான் இருக்கு. போயெல்லாம் போயிடுச்சு. சீக்கிரம் வந்துட்டு எதுக்கு? போதுண்டா போதுண்டா. என்னடா பண்ற? போதுண்டா, தலை சுத்துண்டா. மழப்பாவி தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏய், என்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. ஃப்ரெண்டா இருக்கும். வேலை பார்த்தவங்க என்னடா போறது? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு. எங்க கூட போட்டி போடு. போட்டோ எடுக்குதா? ஆமா, நான் வர்றேன். அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். ரெண்டே பேருக்கு அடப்பாவியா. போட்டியே. நீ வாயா, இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில ஊத்தணும். ஐயோ எதுல ஊத்துனா? அந்த தொட்டுக்க வச்சிருக்காரு. இதே வேலை போலப்படா. ஊத்து தெரியுதா? மீன் மீன் மாலையா? வெயிலுக்கா? ஐயோ வெயிட்டா இருக்காது. வெயிலுக்கு மீன் மாலையா? என்னையா பேசுற? பயமெண்டது. வெயிட்டா இருக்கும். நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏத்தி விட்டுறனால தான் இந்த மாதிரி ஃபேஷன் பண்ணி திரிறாங்க. சண்டையா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்னதுடா இது? ஆரஞ்சு ஐஸ்கிரீம் गाइस. ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா? என்னடா எப்படி உடைக்கிறீங்க? எப்படா புடிங்கிறது? ஓ, இந்த இதுவா? நல்ல கிஃப்ட், நல்ல கிஃப்ட். பலியாடுன்னு எங்களை சொல்றானுங்க. ஆனா ஒவ்வொரு கல்யாணத்துலயும் அந்தந்த மாப்பிள்ளைங்க தான் பலியாடாகிறானுங்க. ஐஸ்கிரீம் இல்லையா? ஒரு வாய் எந்த நேரம் திங்கிற கதையெல்லாம் அனுகொண்டாவுக்கு பிறந்தவனே. Hey Mira, just relax. Don't get moody. Smile, laugh. அம்மா, நான் இவ்வளோ அழகாவா இருக்கேன்? டேய், இந்த மிஷின்ல நீ எதுவோ பண்ணிட்ட. சீப்பத்த போது ஐயோ லூசு. கீழே போயுமா? என்ன பண்ற? ஒரு கிஃப்ட் வராது. ஓ, பொண்ணு வர மாதிரியா? அது கொத்தனாரெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க. இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு தள்ளி போங்க. எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சாப்பிடணும்ல. அவன் முடிச்சுட்டான். அவன் சும்மா உட்காந்துருக்கான். சந்திரா வழி இல்லடா. முடியல. லோட் போட்டோ சுட்டுக்கு. அருமையான கண்டுபிடிப்பா. பிரைட் அப்படியே ஒரு ஹெட்ல கிஸ் பண்ணுங்க. அவரோட ஹெட்ல அப்படியே கிஸ் பண்ணுங்க. இழுத்து கிஸ் பண்ணுங்க. எப்படி அவர் கீழே வர மாட்டாரு?
இன்னும் கொஞ்ச நேரம். இன்னும் கொஞ்ச நேரம். என்ன ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. லுங்கி அவுத்துட்டானே. சரி உழுது மண்டைய உடைச்சாரா? அங்க இருந்து ஏன்டா இங்க அவ்வளவு தூரம் எடுக்கிற? யாரா நீ? என்னவோ உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? ட்ரோன் கேமரா இல்லன்னு நீயே ட்ரோன் ஆயிட்டா. பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது? அவங்க ஃபேஸ் வர்றதுக்கு போட்டோ ஷூட் மாப்பிள்ள இது பொண்ணு வரும்னு நினைக்கிறேன். கையில பிடிக்க போகுது. என்ன நடக்குதுங்க? அப்படி ஒரு போட்டோகிராஃபியா? அவ்வளோதான்டா செத்தான்டா மாப்பிள்ள. வேணினே போடுறாங்கய்யா. கழுத்து வலி வரட்டுங்க. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். எதுக்குடா போட்டோ எடுக்கிறீங்க? நீ அவனே தெரியாதுடா. அப்போ பிச்சு வந்து இருக்கு. என்னாச்சு? குறைச்சானா மேக்கப்ப? வலிக்காது. பாம்பெல்லாம் போடுறீங்க குறுக்க இந்த கௌசிக் சொல்றா. பிளாட்ல பாம்பு வச்சிட்டாங்க சார். மாமா. தேங்க்யூப்பா. ஓ இதான் ட்ரெண்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? தப்பா ஜோடி மாறி. ஐயோ, ஏரியில போவான். அது என் பொண்டாட்டில. அது கூடயா தெரியாம உட்காந்துருக்கீங்க? பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். ஏன் பாஸ் சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல? பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குதிச்சு கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் பாஸ். அங்க என்ன நடக்குது? அவன் யாருக்கோ கல்யாணம். போய் சொல்லுவோமா? முடிஞ்சு. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. நானும் ஒரு செகண்ட் அப்பா பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஏன்பா என்ன பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? என்னாச்சு? தம்பி நான் சொல்றத கேளுப்பா. பொண்ணு கம்முனு இருக்கு. தம்பி அழுகாதீங்க. ஏன் தாலி கட்டும்போது பொண்ணு அழுகுறான்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதே ஒரு பையன் அழுகுறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கப்பட்ட கஷ்டம். லவ். ஓ அதுக்கப்புறம் கஷ்டப்படுவேன். வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல, இந்த பூவை தூக்கி போட்டுறது அது எதுக்கு பண்றாங்க? ஏதாவது மேபி அங்க எடுத்துட்டு இன்னொரு இடத்துல பிடிக்கிற மாதிரி, அதாவது லொகேஷன் மாத்தி மாத்தி பண்றதுக்காக பண்றோம், இந்த மாதிரி பண்றாங்க. ஆமா, அந்த நெருப்பு வச்சு கொளுத்துனா அது எப்படி இருக்கும்? எனக்கு இதெல்லாம் ஓகே தான். அது உண்மையிலேயே அது ஒரிஜினல் வீடியோ எப்படி இருக்கும் எடுக்கிறாங்க, ஓகே. ஒரு கேமரா முன்னாடி ஒரு மாப்ப முன்னாடி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துச்சு சீசா மாதிரி. அதுதான் அதெல்லாம் ஒரிஜினலா எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆமா, உண்மையிலே அது நல்லா இருக்குமா இல்ல கேவலமா எனக்கு தெரியல. ஒருத்தன் அங்க இருந்து எடுத்தானே மரத்துக்குள்ள, அது கல்யாணம் எவ்வளவு தூரத்துல நடக்குது, அவன் மரத்துல எங்கேயோ இருந்து வீடியோ எடுக்கிறான். ஓகே, அது வித்தை பண்ணி ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே.
அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த எடுக்காம மாதிரி. கூப்பிடுறாங்க எல்லா கல்யாணத்துலயும். ஆமா ஆமா. இந்த மாதிரி இப்போ இதுக்குன்னே நிறைய நானும் பார்த்துட்டேன். இங்க நிறைய அந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஸ்டோரி போட்டோ ஷூட்டா அந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா. அதாவது அந்த படம் மாதிரி எடுக்கிறதுக்கு, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம்லாம் விட்டுட்டு வெட்டிங் இதுக்கு போய் இறங்கிட்டாங்க. எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்போதைக்கு பாப்பீங்க. அதுக்கப்புறம் தூக்கி எல்லாத்தையும் பீரோல வச்சு ஆமா. பூட்டி தான் வச்சுக்க போறீங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.